தமிழ்நாட்டுல தாவேக தலைவர் விஜய முன்னிறுத்தி காங்கிரஸ் ஆடக்கூடிய அரசியல் ஆட்டம் தேசிய அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதோடைய விளைவாக காங்கிரஸ் இல்லாத மூன்றாவது அணியை உருவாக்க எதிர்கட்சிகள் தயாராயிடுச்சு. இது தொடர்பா விளக்கமான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகள்ல வெற்றி பெற்றுச்சு. ஆனா ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாததால தவிச்சிட்டு இருந்த தாவேகாவுக்கு முதல்ல கை கொடுத்தது காங்கிரஸ் தான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிலர் சொன்னாங்க. அதாவது தமிழகத்துல பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துச்சு. ஆனா 2 அமைச்சரவை இடங்களுக்கு ஆசைப்பட்டு முதுகுல குத்திட்டதா திமுக காரங்க கொதிக்கிறாங்க. மேற்கு வங்க தேர்தல்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக காங்கிரசும் இடதுசாரிகளும் தனித்தனியா போட்டியிட்டுச்சு. இதே மாதிரி பஞ்சாப்லயும் டெல்லியிலையும் கேரளாவிலையும் தனித்தனியா வரிந்து கட்டிக்கிட்டு தேர்தல்ல போட்டியிட்டாங்க. அப்பவே கூட்டணி உடைஞ்சிட்டதா அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிச்சாங்க. அந்த விரிசல் மெல்ல மெல்ல அதிகமாகி இப்போ சுக்கு நூறாக கூடிய நிலைக்கு இந்தியா கூட்டணி வந்துருச்சு. இதோடைய காரணமா தேசிய அளவுல இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிணைப்புகள் என்ன அப்படிங்கறத பற்றி கேள்விகளையும் ஐயங்களையும் எழுப்பிட்டு வருது. 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக தலைமையிலான கூட்டணியில இருந்த காங்கிரஸ் தேர்தல் முடிஞ்சதுமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காத தாவேகவுக்கு ஆட்சி அமைக்க கை கொடுத்துச்சு. ஆனா கூட்டணி தர்மத்தை மதிக்காம மாற்று அணிக்கு தாவி போயிட்டு ஆதரவு தெரிவிச்ச காங்கிரஸ் மேல திமுகவினர் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. காங்கிரஸ் குறித்து சமூக வலைதளங்கள்ல திமுக காரங்க கடுமையா வசைபாடிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் நாடாளுமன்ற மக்களவையில தங்களுடைய எம்பிக்கள் அமரக்கூடிய இடத்தை மாற்றி அமைக்க கோரி திமுக தரப்புல சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கனிமொழி கடிதம் எழுதினாங்க. அதே நேரத்துல மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்கள்ல பிராந்திய கட்சிகளும் காங்கிரசும் எதிரெதிரா மோதிக்கிட்டாலும் தேசிய அளவுல கூட்டணியில நீடிக்கிறத மாதிரி தமிழகத்திலையும் தொடரலாம் அப்படின்னு காங்கிரஸ் கணக்கு போட்டுச்சு. ஆனா நாடாளுமன்றத்துல கூட காங்கிரஸ் கூட ஒட்டி அமர திமுகவுக்கு விருப்பமில்லாத அளவுக்கு பகை அதிகரிச்சிருச்சு. இது தொடர்பா திமுக எம்பி கனிமொழி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எழுதின கடிதத்துல மாறி வரக்கூடிய அரசியல் சூழல்கள் காரணமா காங்கிரஸ் உடனான கூட்டணி முடிவுக்கு வந்துருச்சு. அதனால அவையில அவங்களுக்கு பக்கத்துல அமர்றது சரியல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. திமுக உறுப்பினர்கள் தங்களுடைய கடமைகளை சரியா செய்ய ஏதுவா தனியா அமரக்கூடிய வசதி செஞ்சு தரணும் அப்படின்னு கனிமொழி கடிதத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் இந்தியா கூட்டணிய மறுபடியும் பலப்படுத்த முயன்று வரக்கூடிய வேளையில இந்த விரிசல் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கொல்கத்தா போய் மம்தா பானர்ஜியை சந்திச்சதோட ஸ்டாலின் மற்றும் மம்தா கூட இருக்கக்கூடிய படங்களை பகிர்ந்து கடினமான காலங்கள்ல ஒருத்தர் கைவிடுறவங்க நாங்க கிடையாது அப்படின்னு எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்கிறாரு. இது காங்கிரசுக்கு விடுக்கப்பட்ட மறைமுகமான எச்சரிக்கையாவே பார்க்கப்படுது. இது பற்றி தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் பாஜகவை வீழ்த்த எதிர்கட்சிகள் ஒன்னா இருக்க வேண்டிய நேரத்துல கூட்டணி கட்சிகள் கூட காங்கிரஸ் முரண்படுவதா குற்றம் சாட்டிட்டு வராங்க. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி, ஜம்மு காஷ்மீர்ல உமர் அப்துல்லா, ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரன், டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் கூட அப்படின்னு பல்வேறு தலைவர்கள் கூட காங்கிரஸ் மோதல் போக்க கடைபிடிச்சு வரதா விமர்சனம் எழுந்திருக்கு. இப்போ திமுக கூடவும் காங்கிரஸ் முரண்பட்டு நிக்குது. இதனால காங்கிரஸ் இல்லாத ஒரு மூன்றாவது அணியை உருவாக்க மற்ற எதிர்கட்சிகள் தயாராயிட்டு வருது. முன்னாடியெல்லாம் இந்தியா கூட்டணியுடைய தலைமை பொறுப்பை மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்ததால காங்கிரசுக்கு ஆதரவா திமுக நிற்கும். இப்ப அதுவும் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது பற்றி காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்லும் போது தமிழ்நாட்டுல மதவாத சக்திகள் கால் பதிக்கிறத தடுக்கிறதுக்காகவே இந்த கருத்தியல் மாற்றம் அப்படின்னு வெளியில சொன்னாலும்
உண்மையில திமுக கூட்டணியில இருந்து வெளியேற காங்கிரஸ் ரொம்ப நாளாவே சமயம் பார்த்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில தங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது இல்ல அப்படின்னு ஆட்சி மற்றும் அதிகாரத்துல பங்கு தர திமுக மறுக்கிறதாகவும் காங்கிரஸ் உடைய அடிமட்ட தொண்டர்கள் தொடர்ந்து தலைமைக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வந்தாங்க. இதுடைய விளைவாகத்தான் இந்த விலகல் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழக அரசியல்ல எதிர்காலம் இனி விஜய் தான் அப்படிங்கறதால அவங்களுடைய கூட்டணி அமைச்சு ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சுகம் காணலாம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க விரும்புறதாவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில சமீபத்துல நடந்த கூட்டம் ஒண்ணுல பேசின ராகுல் காந்தி, நாட்டுல RSS காங்கிரஸ் ஆகிய 2 வேறு கொள்கைகள் மட்டுமே பிரதானமா இருக்கு, மற்ற கட்சிகளால இதை எதிர்த்து போரிட முடியாது, கடைசியில காங்கிரஸ் தான் பாசிச சக்திகளை வீழ்த்தும் அப்படின்னு மற்ற கட்சிகளை மறைமுகமா தாக்கி ராகுல் காந்தி பேசி பரபரப்பை ஏற்படுத்தினாரு. இந்தியா கூட்டணியுடைய நிலை தொடர்பா சமீபத்துல தனியார் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துட்டு கூட்டணி அமைக்கிறது தொடர்பா சூட்சகமா சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தமிழகத்துல தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விஜய் காங்கிரஸ் அப்படிங்கிற புதிய அரசியல் அத்தியாயம் தேசிய அரசியலுடைய சதுரங்க ஆட்டத்தை மாற்றி காட்டுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் நாம பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி.